ஹலோ guys, வெல்கம் பேக் டு our Tessa Smiley. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட பிளேயிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே குளிச்சிடணும். போய் குளிச்சிடும் அப்படியே குதி. குளிச்சது போதும், ஏஞ்சிப்போம். நான் ஏஞ்சி போயிட்டு இப்போ நம்ம ஆட்டோ ஓட்டிட்டு கிளம்ப போகிறோம். இது வந்து ஆட்டோவா என்னடா சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. இப்போ நான் நம்பர் போட்டு காமிக்கிறேன். என்ன நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் நம்பர் போட்டு காமிக்கிறேன். 8370. பார்த்தீங்களா, ஆட்டோ வந்துடுச்சு. அவ்வளோதான், ஆட்டோ வந்துடுச்சு. ரிக்ஷா நம்ம ஊர் இது. நீங்கள் அந்த கேம்ஸில் உங்களுக்கு இந்த கேமோட நம்பர்லாம் தெரிலனா அந்த கேம்ஸ்லேயே ஒரு டிப்பு இருக்கும். அந்த கேம் நீங்கள் ஏற்றுறப்ப கீழே போனீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு ஆரோ மாதிரி ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமில் இருக்கிற எல்லா சீட் கோட்ஸும் வந்துடும். ஓகே, நம்ம யாரையாவது போய் சண்டை கிளிங்கனானே இருக்குது. முட்டணும். ஆட்டோ சைடில் ஃபீலிங் தூக்குதியா? ஓஹோ, லெஃப்ட் சைடு திரும்பினா ரைட் சைடு வீல் தூக்குது, ரைட் சைடு திரும்பினா லெஃப்ட் சைடு வீல் தூக்குது. இவன் நிறுத்தி இறங்கிய கொண்டோம். பிரேக்கிங் சிஸ்டம் ஆட்டோவில் சூப்பராக இருக்குது. AK-47 எடு, இவனை போட்டு தள்ளு. போடு போடு காலியான எது ஒருத்தவங்கன்னா 1 ஸ்டாரா? ஐயோ, நேரத்துக்கு போலீஸ்லாம் விறுவிறுன்னு வந்துட்டு இருப்பாங்களே. சீனா ஆட்டோவில் ஏறி கிளம்பிடணும். எஸ்கேப் ஆகிடுறா கைப்புள்ள. ஓடு ஓடு ஓடிடு. இதோ வந்துடுச்சுல, அதுக்குள்ளே வந்துட்டான் எங்கள் போலீஸ். இவங்களை முட்டி தள்ளினோன்னா ஸ்டார் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறையா கார் வரும். இவங்களை முட்டி தள்ளுறதை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிற வேலையை தான் பார்க்கணும். எஸ்கேப் ஆகிடணும்னு நினைக்கிறேன். அங்கே ரோட்டை இருக்குது, அதுக்குள்ளே போய் பூந்துடலான்னு நினைக்கிறேன். அங்கேருந்தே ஸ்டாரை குறைச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். நல்லா வந்ததுன்னா ஓகே, வச்சுக்கோ. அப்போ தப்பிச்சிடுமா? இன்னும் வந்துட்டே இருக்கு. எங்கேருந்து அந்த போலீஸ்கார் வந்ததுன்னே தெரியல. திடீர்னு நடுவில் வந்து கிராஷ் பண்ணிடுச்சு ஆட்டோவை. ஆனால் நமக்கு கரடு மரடாக ஓட்டே அந்த ஆட்டோ ஒன்றுமே ஆகலை. இப்போ நம்ம டேரெக்டாக அதில் தான் போய் ஜம்ப் பண்ண போகிறோம். அதில் ஜம்ப் பண்ணாவது போலீஸ்கார் விடுதான்னு பார்ப்போம். இன்னும் ஸ்டார் குறையல. கரெக்டாக ஜம்ப் ஆகிடுமா? ஆட்டோ வச்சுட்டு கண்ட்ரோலே என்னால் பண்ண முடியல. ஆயிடுச்சு. தப்பிச்சிடுமா இல்லையே. இவங்ககிட்டலாம் ஆட்டோவில் போயெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம ஏதாவது தூரமான பிளேஸில் போய் வேறு ஏதாவது சீட் கோட் போடுவோம். இல்லை, இன்னொரு சீட் கோடாக போடலாம் கோஸ்ட் பைக்குக்கு. அதுக்கு நான் போடுறப்ப நிறையா வாட்டி ஆடு வந்திருக்கு. கோஸ்ட் பைக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோவில் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் கோஸ்ட் பைக்கை. போ 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 ஆட்டோ போ 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 ஆட்டோ போ 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 போ. ஏய், அது பாட்டு ஒரு பக்கமாக கவருது ஆட்டோ கண்ட்ரோலு. வேறு வழி இல்லை, ஜெட் பேக்கை போட்டு பறந்து போயிட வேண்டியது தான். என்னது ஜெட் பேக்குன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேருக்கு இந்த நம்பரும் தெரியாது. நான் நம்பர் சொல்கிறேன். ஆஹா, ஹெல்த் போயிடுச்சே. ஜெட் பேக்கோட நம்பர் 320 வந்துச்சு பாருங்க. நாங்கள் காமிக்கல நம்பர் 320 ஜெட் பேக்கோட நம்பர். நம்ம பறந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலே போய் இறங்கிட வேண்டியது தான். அவதான் கரெக்டாக இருக்கும். ஆஹா 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 ஆஹா. ஏய், நம்ம வீடா போலீஸ் ஸ்டேஷன்? அங்கே தெரிஞ்சு பாருங்க எவ்வளோ சின்னதா. நம்ம வீடே போலீஸ் ஸ்டேஷனை விட ரொம்ப பெருசாக இருக்குது. இது நம்ம வீடு கிடையாது, கீழே இருக்கிறது தான் நம்மளோட வீடு. அங்கே கீழே ஒரே ஒரு பீஸ் மட்டும் இது பார்த்தீங்களா, அதுதான். அங்கே போய் லேண்ட் பண்ணிடுறோம். கரெக்டாக லேண்ட் பண்ண முடியுமான்னு வேறு தெரியல. அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் இதில் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த வெஹிக்கிள் உங்களால் வெடிக்க வைக்கவே முடியாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம். இது அதுவும் இல்லாமல் லேண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பண்ணுறதுக்கே. எனக்கு அப்படி தான் கஷ்டமாக இருந்தது.
இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச்சர் வச்சு சுட்டுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிரனேடை போட்டும் காமிக்கிறேன். நான் வச்சுக்கோ. இப்போ காணமா எங்கே வெடிச்சிருச்சான்னு நினச்சிங்கன்னா திருப்பி அதெல்லாம் இல்லை. இப்போ திருப்பி இங்கேயே வரோம் பாருங்கள், வந்துடுச்சா. இப்போ கிரனேடை போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ராக்கெட் லான்ச்சர் வச்சு ஒரு வாட்டி அடித்தாலே அதுக்கு புகை வரும், இல்லைன்னா வெடிச்சிடும் ஃபுல்லாகவே. இப்போ கிரனேடும் நான் போட்டு காமிக்கிறேன். இதுலேயே வலிக்கலைன்னா மொபைலுக்கு போவோம். இப்போ போய் அந்த கிரனேட் ஆக்டிவேட் ஓணும். ஆனால் இப்போ கூட அதுக்கு ஒன்றுமே ஆகலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விளையாடுறப்ப இந்த கேம் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. அது அந்த மாதிரி ஒரு மோசமான வெஹிக்கிள். இந்த காரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. நான் வச்சுக்கோ. போ வச்சுக்கோ வச்சுக்கோ. காலி காலி. நம்ம ஜெட் பேக் சீட் கூட இல்லை, இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுருவோம். இன்ஃபினிட்டி ஹெல்த்தான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 9129. இந்த சீட் கோட் தான் இன்ஃபினிட்டி ஹெல்த்தோட சீட் கோடு. சைடில் பார்த்தீங்கன்னா சீட் ஆக்டிவேட்டட் இன்ஃபினிட்டி ஹெல்த்துன்னு வந்துருக்கும். நம்ம அதே மாதிரி இப்போ ஜெட் பேக்கை போட்டுருவோம். அதுக்கப்புறம் சாமி மோடை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் மேலே போகலாம். சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணோன்னா. ஆனால் ஒன்றே மட்டும் இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டால் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து கீழே வந்தாலும் இன்ஃபினிட்டி ஹெல்த் வேலை செய்யும். ஆனால் ஜாம்பி கிட்ட கடி வாங்கினீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், போட்டுட்டு ஜாம்பிஸும் போட்டாச்சு. 2030. ஜெட் பேக் ஒன் நம்பர் உங்களுக்கே தெரியும், 320. நிறையா சீட் கோட்ஸ் இந்த கேமில் இருக்குது. அதெல்லாம் ஒரே வீட்டில் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடியாது. நம்பர்ஸ் நிறையா போடலாம், ஆனால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போடுற அளவுக்குலாம் நம்மளால போட முடியாது. கரெக்டாக லேண்ட் பண்ணிடு. பார்த்தீங்களா, ஃபால் டேமேஜ் எனக்கு ஒரே ஒரு துள்ளி டேமேஜ் கூட எடுக்கலை. அதனால தான் இது இன்ஃபினிட்டி ஹெல்த்து. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா போய் ஷூட் பண்ணணும். ஐயோ, அந்த மாதிரி நிறையா வாட்டி இங்கேருந்து தான் கீழே விழுந்துருங்களேன். எப்பப்பெல்லாம் விளையாடணும். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் நீங்கள் அந்த ஜெயில்கிட்ட போனால் மட்டும் அந்த இதுக்குள்ளே போகலாம். நிறையா பேருக்கு அந்த ட்ரிக்கு தெரியும்ல. அந்த ட்ரிக்கு வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்கு மட்டும் இல்லை, இந்த செவருக்கும் இருக்குது. நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த செவரு பக்கத்தில் ஒரு நிழல் தெரியுது, அந்த நிழலுக்கும் இருக்குது அந்த ட்ரிக்கு. பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில். இப்போது இங்கே மறுபடியும் இங்கே லேண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜாம்பிஸை நம்மளால பக்கத்துலேயும் கூப்பிட முடியும். AK-47 வச்சு அது மேலே ஒரு புல்லட் மட்டும் இறக்கிட்டோன்னா கரெக்டாக பார்த்து நம்மளால் ஜாம்பிஸை நம்ம பக்கத்தில் கூப்பிட முடியும். ஆனால் அது பண்ணாதீங்க. எமர்ஜென்சிலாம் உங்களுக்கு ஜெட் பேக் நம்பர்லாம் மறந்துடுச்சுன்னா அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படியே இந்த ஜாம்பிஸோட தலையில் டங்கு. என்ன இத்தனை அடி ஷூட் பண்ணாலும் அது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஸ்னைப்பர்னால் ஒரு அடியிலே காலி ஆகிடும். 2 அடி வாங்குது இந்த ஜாம்பி. இதுவும் 2 அடி வாங்குது. இந்த மாதிரி ஒரு அடியிலே காலி ஆகணும். நான் இதுக்கு ஹெட்டு கூட ஒன்றுமே வைக்கலை. பார்த்தீங்கன்னா அங்கே எத்தனை ஜாம்பிஸ் இருக்குன்னு அவங்களாலே பார்க்க முடியும். சரி, இந்த சைடு இருக்கிற ஜாம்பிஸை கூப்பிடுவோம். AK-47 வச்சு. AK-47 கண்ணை எடுக்கலாமல் ஸ்னைப்பர் வச்சு அடிச்சா. ஆனால் ஒரு புல்லட்லேயே ஜாம்பிஸ்லாம் போயிடணுமே. எங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம், இங்கே மட்டும் போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா போல ஒருவேளை பக்காக இருக்குமா. AK-47 எடுத்து அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கூப்பிடுவோம். பல்லிங்களா ஒரு சாமி வந்துடுச்சு. அதே மாதிரி அந்த சாமியை இப்போ கூப்பிட்ற. அது பாட்டுக்கு ஓடி வரோம் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா இந்த சாமி மட்டும் வரவே மாட்டேங்குது. அந்த வச்சுக்கோ வச்சுக்கோ. என்ன கம்பி நடுவில் இருக்குது, வச்சுக்கோ. சுட்டு பொசுன்னு இந்த சாம்பியை இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ. வந்துடுச்சு இந்த சாமியை நம்ம பார்க்கறதுல. டோட்டலாக நம்ம 3 சாம்பிஸ் கூப்பிட்ருக்கோம். ஐயோ, நான் 3 சாம்பிஸ் தானே கூப்பிட்டேன். ஏன்னா இங்கே இத்தனை சாம்பிஸ் இருக்கு. நல்ல வேலை ஒரு சாம்பிஸ் தான் வந்துரு. ஒரு சாம்பி தான் வந்துடுது. இதை சுட்டியாக கொண்டுருவோம். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சாம்பிஸ்க்கு மட்டும் ஹெல்த் சரியாக போயிடும். ஐயோ, எங்கே 3 தானே நான் கூப்பிட்டேன். அது என்னடா 4 மாதிரி வந்துரு. இது எக்ஸ்ட்ராவாக ஒன்று. ஸ்னைப்பர் வச்சு ஒரு புல்லட் வச்சு எல்லாம் காலி பண்ணிடணும். அப்போ தான் இருந்துங்களேன் திமிர் ஆடணும். நான் வச்சு எல்லா சாம்பிஸையும் போட்டு தள்ளியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சிடுச்சு. ஏய்,
ஹெல்த் மொத்தத்தையும் குறைச்சிடுச்சு சாம்பிஸு. ஒன்றும் நம்ம போலீஸில் போயிட்டு 3 ஸ்டார் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ எதுக்கு நான் ஜெட் பேக் தெரியாமல் போட்டேன். ஐயோ ஜெட் பேக் நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரில. நம்மளுக்கு ஜெட் பேக் யூஸ் ஆகாது இப்போ என்னன்னா நம்ம போலீஸில் போயிட்டு 3 ஸ்டார் வாங்கி உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த எந்த நன்னலுக்குள்ளே வேணாலும் போக முடியும். இப்படி இருக்கா இந்த போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த நன்னலுக்குள்ளெல்லாம் போக முடியும். சில நன்னலில் போக முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம AK-47 3 ஸ்டார் வாங்கிறோம். என்னடா 2 போலீஸ் சாவு கூட அடிக்கலையடா ஒருத்தனை. அதுக்கு போயிட்டு இத்தனை இப்போ ஒரே ஜம்ப் பட்டன் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். ஆனால் திருப்பி வெளில தான் வர முடியாது. இந்த கம்பியை உடைக்கலான்னு நினைக்கிறேன் கிரனேடை வச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரேன். இந்த கிரனேடை இந்த இது உடைக்கலான்னு நினைக்கிறேன் கம்பியை வச்சு. அந்த ஆளுங்களெல்லாம் போட்டு சொல்லுவேன். இப்போ போலீஸ் ஒரு வந்து லாக்கப்பை திறந்து விட்டு அடிப்பாங்களா? திறக்க மாட்டேறாங்க. இங்கே தான் டோர் இருக்குது. இப்போ பாருண்டா இதை ஜெயில் கம்மியாகவே உடச்சிட்டு வெளில வரேன். உடைக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா GTA 5 பார்த்தீங்கன்னா கூட அதில் உடைய முடியும் இந்த ஜெயிலு கம்மியெல்லாம். ஓகே வச்சிடலாமா? ஆக்டிவேட் கொடுத்துடலாம். நம்ம ஸ்டிக்கி பாம் ஆக்டிவேட் வந்துடுச்சா? வந்தமா என்ன ஒன்றுமே ஆகலை இதுக்கு. போச்சு சுடு. இவனை காலி பண்ணிடணும். இந்த வாட்டர் டேங்க் தானே இதை சுட்ட தண்ணி வெளில வருமா தெரியலையே. சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் காய்ஸ். பாய் 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 பாய். அதுக்கு முன்னாடி பாய் சொல்கிறது முன்னாடி இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் நிஞ்சா ராஷி வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்துருங்க. நிஞ்சா ராஷி வீடியோ. பாய்.